ரன்னிங்கை ஹேபிட்டாக மாற்றணும், இல்லைனா ரன்னிங் மூலயமா நான் வெயிட்டை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நிறையா பேர் இந்த ரன்னிங்குள்ளே வரணும்னு நினைக்கிறீங்க. அதே சமயம் அவங்கெல்லாம் நிறைய டைம் அவங்க வந்து என்ன ஷூ வாங்குறது, என்ன மாதிரி வாட்சஸ் வாங்குறது, அண்ட் அந்த ட்ரெஸ்ஸஸ், ஷார்ட்ஸு, சாக்ஸு அண்ட் இந்த ஜோன் 2 இதில் தான் அவங்க நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அவங்க ரன்னிங்கை கற்றுக்கிறதுக்கு முன்னாடியே. அதை நானும் பண்ணேன். அந்த மாதிரி தப்புகளெல்லாம் பலமுறை பண்ணி அந்த ரன்னிங்குள்ளேயே போகாமல் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு வெளியிலேயே நின்றுட்டு ஒடியாந்துட்டேன். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து நம்ம ரன்னிங்கை வந்து ஏன் வந்து அது கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு யோசிக்க போகும்போது தான் இந்த ரன்னிங்காக நம்பலாம் அப்படின்ற ஒரு 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 டக் ஆஃப் வார் மாதிரி வந்துச்சு. அந்த ரன்னிங் ஏன் கஷ்டமாக இருக்குது, அது ஏன் நமக்கு வரமாட்டேங்குதுன்ற ஒரு தாட்டில் தான் நான் அந்த ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணேன். அப்போது வந்து நான் வந்து இந்த ஷூவை பற்றியோ, என்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போடுறோம், சாக்ஸோ, வாட்ச்சு, இது எதையுமே கண்டுக்கல. அந்த ஒரு 3 months நினைக்கிறேன் இனிஷியலாக நான் வந்து இந்த ரன்னிங்கை வந்து கற்றுக்க பார்த்தேன். அதாவது இந்த ரன்னிங்கை வந்து அது எப்படி பிஹேவ் ஆகுது நம்ம உடம்பு மூலயமான்றதை ஸ்டடி பண்ணுறதுக்கு எனக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதனால் ஐ வாஸ் நாட் இன்டு ஷூஸ், கியர்ஸ், வாட் எவர் தட் ரன்னிங் கம்யூனிட்டி ஆர் டாக்கிங் அபவுட் ரைட் நவ். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து 3 monthsக்கு அப்புறம் எனக்கு ரன்னிங் ஓரளவுக்கு ஐ ஃபெல்ட் லைக் ஓகே, நம்ம இதனால தான் இவ்வளோ நாள் கஷ்டப்படுறோமான்னு எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஐ ஸ்டார்டட் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் ஐ ஆக்சுவலி நீட். லைக் என்ன மாதிரியான ஷூஸ் எனக்கு கரெக்டாக இருக்கும், வாட்ச் வேணுமா வேணாமா, எஸ்பெஷலி இந்த ஜிபிஎஸ் வாட்ச்சு அண்ட் தென் ஹார்ட் ரேட் மானிட்டர் வேணுமா வேணாமா, என்ன மாதிரியான ட்ரெஸ்ஸஸ், சாக்ஸ் இதெல்லாம் வேணுமா வேணாமான்ற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு ஈஸியாக வந்துருச்சு. ஸோ நான் என்ன சொல்லுவேன், என்னோடய சஜஷன் என்னென்னு சொல்லுவேன்னா, ரன்னிங்கை முதல்ல வந்து ஹேபிட்டாக மாற்ற ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் நார்மலான ஷூவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதாவது ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்குள்ளேயே ஒரு ஷூவை வாங்கி அந்த ரன்னிங்கை வந்து முதல்ல ஒரு 6 months வந்து கற்றுக்க பாருங்கள். அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக இருக்கணுமே தவிர ட்ரெண்டியாக இல்லை ட்ரெண்டுக்குள்ளே போயிட்டு அதில் அப்படியே ரன்னிங்கை மறந்துடாதீங்க. ரன்னிங் வந்ததுக்கப்புறம் போர் அடிச்சிடும், அது ரொம்ப கஷ்டமாக ஃபீல் ஆகும். ஸோ மை அட்வைஸ் இஸ் டு try to learn running and try to make running as easier as possible. That's it. Thank you so much. Love you all. Peace.